வணக்கம். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுடைய ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியது ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே பார்த்தோம்னா டைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டைப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பி அப்படிங்கிறது பாஸ்போர்ட் பின்னு போட்டிருக்கு இல்லைங்களா, பாஸ்போர்ட்டுடைய ஷார்ட் ஃபார்மை தான் பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கண்ட்ரி கோட் அப்படின்னா இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பாஸ்போர்ட் நம்பர் வரும். இது சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து ஹைட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது சர்நேம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இனிஷியலுடைய எக்ஸ்பேன்ஷன் வரும், அப்பாவுடைய பேர் வரும். அது வேணும் வேணாங்கிறது நம்ம இஷ்டம் தான். சர்நேம் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிவன் நேம் அப்படின்னா யார் பேரில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய பேர் வந்து அங்கே வரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி இந்தியன் வரும், செக்ஸ் வந்து மேலோ ஃபீமேலோ அது என்னன்னு வரும், டேட் ஆஃப் பர்த் வரும். அதுக்கு அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த் வரும், எங்கே பிறந்தாங்க எந்த மாநிலம் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் இஷ்யூ எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு வரும். அதுக்கு கீழே வந்து வேலிடிட்டி, பாஸ்போர்ட் வந்து 10 வருஷம் வந்து வேலிட் உள்ளது. அதில் வந்து அந்த டேட் வந்து ஃப்ரம் டூ வந்து இருக்கும். அடுத்தது லெஃப்ட் சைடு வந்து ஃபோட்டோவுக்கு கீழே நம்ம சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நமக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் அதுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறோம் எங்கே இருந்தாலும். தேங்க்யூ.